தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா கொலை செய்யப்படுவாரோ என்று நாளுக்கு நாள் சந்தேகங்கள் மேலும் பலத்து கொண்டே இருக்கின்றது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கடந்த 13 நாட்களாக அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை பலனளிக்கவில்லையா, அல்லாவிட்டால் அவருக்கு பலனளிக்கக்கூடிய சிகிச்சைகள் எதுவும் செய்யப்படவில்லையா என்று மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழும்பியுள்ளது. இந்த கேள்விக்கு அதிமுக அமைச்சர்மாரோ அல்லது சசிகலாவோ ஏன் இன்னும் பதிலளிக்காமல் மௌனமாக உள்ளார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் யாரும் பதிலளிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் அம்மாவை கொல்ல திட்டமிட்டுள்ளார். பிரான்சில் இருந்து தமிழச்சி சொல்வது அனைத்தும் உண்மையே. அப்போலோ ஹாஸ்பிட்டலும் சசிகலாவும் இணைந்து செல்வி ஜெயலலிதாவை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளது என்று செய்தி வெளியாகியுள்ளது. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு என்ன நடக்குது என்பது யாருக்கும் தெரியாது. இதை தெரிந்தவர்கள் இருவர் மட்டுமே. ஒன்று சசிகலா, இன்னொன்று அப்போலோ ஹாஸ்பிட்டலின் தலைமை வைத்தியர். அதிமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்களா இருந்தால் ஒவ்வொரு சுவர்களிலும் அம்மாவின் போட்டோ ஒட்டி இருக்கும். ஒவ்வொரு அன்பளிப்பு பொருட்களிலும் அம்மாவின் போட்டோ ஒட்டி இருக்கும். ஆனால் இப்பொழுது ஒரு அம்மாவின் போட்டோ கூட வெளிவிடாதது ஏன்? இதற்கு எல்லாத்துக்கும் விடை திட்டமிட்ட சதி, திட்டமிட்ட கொலை திட்டம். அதாவது சசிகலாவுடன் இணைந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலும் இணைந்து தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக ரவிக் ராமசாமி இந்த செய்தியை அறிவித்து உடனுக்குடன் புதிய நியூஸ்களை அறிவதற்காக எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.